பேருந்து கட்டணத்தை தடாலடியாக உயர்த்தி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்வரும் புத்தாண்டு பரிசாக இந்த கட்டண உயர்வை அறிவித்துள்ளது அரசு அறிவுறுத்துள்ளது என அதிமுக செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், பெருமழை, பெருவெள்ளம், புயல் ஆகிய இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட உத்தரவின்படி நவம்பர், டிசம்பர் வரை நிலவரி ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, சொத்து வரி ரத்து, கூட்டுறவு கடன்கள் வட்டி மற்றும் அபராத வட்டிகள் தள்ளுபடி, மின்கட்டண சலுகை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளை பேரிடர் மேலாண்மை பாதிப்பு சட்டத்தின்படி அறிவித்திருக்க வேண்டும். இந்நிலையில் புயல் பாதித்த மாநிலத்தில் மக்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்காத புதுச்சேரி அரசு ஏழை எளியவர்கள் பயன்படுத்தும் பேருந்து கட்டணத்தை தடாலடியாக உயர்த்தி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்வரும் புத்தாண்டு பரிசாக இந்த கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு புயலின் பாதிப்பினால் மக்கள் அடைந்துள்ள துயரங்களை உணராமல் கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. ஒட்டுமொத்த அரசும் மக்களின் நிலை உணராமல் மயக்க நிலையில் இருப்பது போது தெரிகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லையெனில் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி கழக பொதுச் செயலாளர், தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனுமதியை பெற்றும் மாநிலம் தழுவிய அளவில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும். நாடு முழுவதும் மத்திய அரசின் உள்துறை, அஞ்சலகத்துறை, உயர்கல்வி, சுகாதாரம், நீதி சேவைகள், வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ரோஜ்கர் மேளா திட்டத்தின் மூலம் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 71,000 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் நம் நாட்டு பிரதமர் வழங்குகிறார். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் புதுச்சேரியை ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது முழுமையாக தவறிவிட்டது. நாடு முழுவதும் 71,000 நபர்களுக்கு புதியதாக மத்திய அரசு பணிகளில் பணிக்கு சேரும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து ஒருவர் கூட சேராதது வழக்கம் போல் புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கும் செயலாகும். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு விழாவை அரசு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு விழாவின் போதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசிடம் வைப்பதும் அவ்வப்போது அரசு அவர்களுக்கு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று உறுதி அளிப்பதுமாக உள்ளனர். மாற்றுத்திறனாளிகளின் விழா எடுப்பது மட்டும் அவர்களுக்கு செய்யும் கடமை முடிந்துவிட்டதாக அரசு எண்ணக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் தான் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அது மட்டும் அவர்களுக்கு போதுமானது அல்ல. மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்திற்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்க வேண்டும். 75% மேல் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லிப்ட் ஆபரேட்டர், டெஸ்ட் பேட்ச் கிளர்க்கர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பணியிடங்களை மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்கள் அபகரித்துள்ளதை மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.